வணக்கம் தொழிலே, இது ஆதிருத்ரா சேனல். என்ன சமையல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொறுமா. எல்லாரும் குருமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பொறுமா. இது நான் எங்கள் வீட்டில் ஆச்சி எல்லாரும் சின்ன பிள்ளைலாம் எல்லாமே எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மாவும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். பொறுமாக்கு என்னெல்லாம் தேவை, இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வச்சு இந்த பொறுமா வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு தேவையானதை சொல்லியிருந்தேன். நம்ம சோம்பு, அப்புறம் வந்து 2 காரத்துக்கு ஏதாப்புல வத்தல், அப்புறம் நம்ம அரிசி இருக்குல்ல, அது வந்து வறுத்து பொடி அரிசியாக நம்ம செய்வோம். அதுக்காக அப்புறம் கொஞ்சம் தேங்காய், இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். பொடிச்சு வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து ரொம்ப தூளாக பொரிச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறன்ட்டு எப்படி சொல்ல, நம்ம இட்லி பொடிக்கெலாம் திரிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம திரிச்சு வச்சுக்கணும். இது தேவையான காய்கறின்னு பார்த்தீங்கன்னா 3 காய்கறி தான். வாழைக்காய், முருங்கைக்காய், நம்ம கத்திரிக்காய் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே வந்து தண்ணி ஊற்றி ஒரே நேரத்திலே நம்ம வந்து வேக வச்சிடலாம். தேவைக்கேற்றாப்புல உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம திரிச்சு வச்சிருக்கோம்ல இந்த பொடியை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா அது வந்து அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு அது வந்து ஓரளவு கொதிச்சா போதும். மூடி வச்சிருங்க. தேவைக்கு ஏற்றாப்புல லேசாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு கிரேவி ஆகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கி பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து கடுகுளுந்த பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு தாளிசத்தை வந்து அதில் ஊற்றிடுங்க. அப்புறம் ஒரு கிளறி விட்டுட்டு நீங்கள் அதை வந்து சாப்பிட்டு பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசத்துக்கு சைட் டிஷ் அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம குருமாவோட இந்த பொறுமாங்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் செஞ்ச இந்த வெஜ்ஜு பொறுமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.